ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோட அமாவாசை வர இருக்குதுங்க. இந்த அமாவாசையில் கடன் கரையவும் பணவசியம் ஏற்படவும் சில தாந்திரிக பரிகார முறைகளை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மாதம்தான் அமாவாசை திதி வருது. ஒவ்வொரு மாதம்தான் கல்லுப்பு பரிகாரத்தையும் செய்கிறோம். ஆனாலும் கடன் மட்டும் நம்மளை விட்டு தொலைந்ததாக சரித்திரமே இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கடவுளே செவ்வாய்க்கிழமைக்கு அமாவாசை திதியை கொடுத்துருக்குறாருங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடனை திருப்பி அடைப்பதற்கான உகந்த நாள். அந்த நாளோடு அமாவாசை திதி சேர்ந்திருப்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரமாக இருக்கட்டும், இல்லை பணவசியத்துக்காக செய்ய வேண்டிய பரிகாரமாக இருக்கட்டும், நமக்கு வந்து பல மடங்கு பலனை தருங்க. நாளை தினம் கடன் கரைய செய்ய வேண்டிய முதல்ல கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. கடனை கரைக்கும் கல்லுப்பு பரிகாரம் வழக்கம் போல் நாளைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் மறக்காமல் செஞ்சிடுங்க. அதற்கு பிறகு கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்றதுக்காக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் செவ்வாய் ஓரையான 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய 2 உள்ளங்கையிலும் நிரம்ப கல்லுப்பை வந்து எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கணும். அதாவது அந்த கல்லுப்பு உங்களுடைய உள்ளங்கையில் லேசாக குத்தணுங்க. அதுக்காக ரொம்ப அழுத்தி பிடிச்சி ரத்தம் வரா மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அந்த கல்லுப்போட ஆச்சு நம்ம கையில் பதியணுங்க. அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து உப்பை வந்து உள்ளங்கையில் பிடிச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை செய்யுங்க. என்னுடைய கடன் சுமையெல்லாம் சீக்கிரம் கரைந்து போகணும், கடனை அடைப்பதற்கான உண்டான வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை வச்சுட்டு இந்த கையில் இருக்கிற கல்லுப்பை அப்படியே கண்ணாடி டம்ளரில் இருக்கிறோம் அந்த தண்ணியில் போட்டு நல்லா உங்கள் கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுணுங்க. முதல்ல இடது கையில் இருக்கிற கல்லுப்பு போட்டு கரைங்க. அதுக்கப்புறம் வலது கையில் இருக்கிற கல்லுப்பு போட்டு கரைச்சிடுங்க. இந்த கல்லுப்பு தண்ணீரில் எப்படி உப்பு கரையுதோ அதே போல் நம்மளுடைய கடன் சுமை கரைந்து போக வேண்டும் அப்படின்னு உண்மையான நம்பிக்கையோடு வேண்டுதல் வைத்து முழு மனதோடு இந்த பரிகாரத்தை நாளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கடன் சுமை காணாமலே போயிடுங்க. குடும்ப தலைவன் தலைவி யார் வேணுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் நம்பிக்கை தாங்க முழு மூலதனம். நம்பிக்கை இல்லாமல் கல்லுப்பை எடுத்தோமா தண்ணியில் போட்டோமா கரைச்சோமா அப்படின்னு நீங்கள் ஏனோ தானோன்னு செய்யாமல் உண்மையான முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது மட்டுமே உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு அந்த பரிகாரம் பலிக்குங்க. பொதுவாகவே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும். அதோட அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது இது இந்த மாதிரி இன்னொரு நாள் எப்போ அமையும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. அந்த கடவுளே நமக்கு வரப்பிரசாதமாக கொடுத்த இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் நல்ல முறையில் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணுங்க. இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா அமாவாசை திதி இருக்குது. குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை சக்தி நிறைந்திருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு கையோட நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு தொகையை வந்து திருப்பி கொடுக்கணும். ஜிபே பண்ணால் கூட தப்பு கிடையாதுங்க. அப்படி இல்லை பெரிய தொகையாக இருக்குது, ஒரு சின்ன தொகை கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வெள்ளை நிற கவரில் அந்த நபரோட பேர் எழுதி அந்த கவரில் உங்களால் எவ்வளோ முடியுமோ 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் எவ்வளோ கடனை திருப்பி கொடுக்க முடியுமோ அந்த தொகையை அதில் போட்டு வைங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கு இந்த தொகையை நம்ம திருப்பி கொடுத்துட்டு தான் அர்த்தங்க. அதோடு சேர்த்து நாளைக்கு வந்து மைத்திரை முகூர்த்த நேரமும் இருக்குது. அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கவரில் காசு போட்டு வச்சுருப்பீங்க. அந்த காசெல்லாம் ஒரு அமௌண்ட்டு சேர்ந்த உடனே அந்த கடங்காருக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கொடுத்து பாருங்கள். அந்த கடன் முழுவதும் உங்களுக்கு அடைச்சிடுங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நல்லதே நடக்குங்க. அடுத்து பண வசியம் ஏற்பட அமாவாசை பரிகாரம். அமாவாசை திதி அப்படின்னாலே பூலோகத்தில் இறை சக்தியானது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் பரிகாரங்கள் நமக்கு ரெட்டிப்பு பலனை தருங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது அந்த பணவசிய குங்குமம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா வாசம் நிறைஞ்ச தாழம்பு குங்குமம் மட்டும்தாங்க நமக்கு தேவை. ஏன்னா பூஜை அறையில் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுருப்போம். அமாவாசை அப்படின்றதுனால பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். மஞ்சள்
மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் சாத்தி தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செஞ்சிருப்போம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, இந்த வழிபாடெல்லாம் நாம் செஞ்சுருப்போம். புதுசாக பூஜை அறை க்ளீன் பண்ணணுமோ இல்லை பூ வைக்கணும் தீபம் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் நாம் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. இதுக்கு ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூல தட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற தாழம்பு குங்குத்தை அது மேலே கொட்டி விட்டுருங்க. மாதுளை மரத்துலேருந்து சின்ன குச்சி கிடைச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா நெல்லி மரத்துலேருந்து சின்ன குச்சி கிடைத்தாலும் எடுத்துக்கோங்க. இது 2 குச்சியுமே கிடைக்கல அப்படின்னா உங்கள் விரலாலேயே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. நாளைக்கு மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சிடணுங்க. அதாவது செவ்வாய் ஓரையில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு தாம்பூலத்தட்டில் கொட்டி வச்சுக்கிற குங்குமத்துக்கு மேலே ஓம் ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தை எழுதுனுங்க. மேலே சொல்லப்பட்டிருக்கும் குச்சி கிடச்சிதுன்னா அந்த குச்சியை வச்சு குங்குமத்துக்கு மேலே நீங்கள் இந்த வார்த்தையை எழுதுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலாலேயே இந்த வார்த்தையை அந்த குங்குமத்துக்கு மேலே எழுதிடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, முன்னோர்களை நினச்சிக்கோங்க, மகாலட்சுமி தாயாரை நினச்சி இந்த வார்த்தையை அந்த குங்குமத்துக்கு மேலே எழுதி மனசார உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னா கடன் இருக்கும், பண கஷ்டம், வீட்டில் வறுமை, அதெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணம் உங்களுக்கு சீக்கிரம் வசியமாக வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையும் செய்யணுங்க. தட்டில் இருக்கிற குங்குமத்தை மாலை 6 மணி வரை அப்படியே பூஜை அறையில் விட்டுடுங்க. மாலை 6 மணிக்கு பூஜை அறையை மீண்டும் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த குங்குமத்தை எடுத்து கொஞ்சம் உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தரம் நீங்கள் நெத்தியில் வைக்கும்போது ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க. ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தை மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த ஸ்ரீம் என்ற வார்த்தைங்க. நீங்கள் ஒவ்வொரு தரம் இந்த குங்குமம் தான் கிடையாதுங்க, நீங்கள் எந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கும் போதும் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வரும்போது நீங்கள் நினைக்கிற காரியம் அனைத்துமே உங்களுக்கு சித்தியாகும். மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணுறது ஸ்ரீம் என்ற வார்த்தை. குங்குமம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். அந்த 2மே நாம் வச்சுக்கும் போது அந்த மகாலட்சுமி தாயார் நமக்கு வசியமாவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாருமே தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் இந்த குங்குமத்தை வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொருத்தரும் வைக்கும் போதும் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி தான் இந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்திற்கே பணவசியம் ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. கடன் சுமை குறையும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த பரிகாரத்தை நாளை தினம் செய்தால் அடுத்த அமாவாசைக்குள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை அப்படின்றது முழு மூலதனங்க. நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஏதோ சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு செய்யாமல் உங்களுடைய முழு நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே அதற்கான பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் ஆணைத்தனமாக சொல்கிறேங்க. அதனால் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்யாதீங்க. நம்பிக்கை இருக்குது, இதை செய்கிறேன், எனக்கு நல்லதே நடக்கும், எனக்கு பண அவசியமாகும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், சகல சௌபாக்கியத்தோடு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.